உம் சித்தம் போல் என்ன என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்ன என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமா ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. 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 உம் சித்தம் போல் என்ன என்றும் தற்பரனே நீர் நடத்தும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 வரை. தியானத்திற்கான தலைப்பு, உன் வழிகளை ஒப்புவி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. பறவைகளை குறித்த கதை ஒன்று உண்டு. இரு பறவைகள் ஒன்றுடன் ஒன்று பேசிக்கொண்டனவாம். அதிலே ஒரு பறவை அடுத்த பறவையை பார்த்து, நாம் சந்தோஷமாய் இருப்பது போல மனிதர்கள் ஏன் சந்தோஷமாய் இருப்பதில்லை? எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் துக்க முகத்தோடு இருக்கின்றார்களே, அது ஏன் என்று கேட்டதாம். அதற்கு மற்ற பறவை, நம்மை படைத்து நம்மை பராமரிக்க நமக்கு ஒரு கடவுள் இருப்பது போல அவர்களுக்கு ஒரு கடவுள் இல்லை போலும் என்று கூறியதாம். இது ஒரு கற்பனை கதையாக இருந்த போதிலும் இதிலே ஒரு ஆழமான உண்மை இருக்கின்றதல்லவா? நம்மை படைத்து நம்மை பராமரிக்கின்ற ஒரு கடவுள் நமக்கு இருக்கின்றார் என்பதை நாம் அநேக தடவைகளில் மறந்து விடுகின்றோம் அல்லவா? அவர் கைகளில் நம்முடைய வழிகளை ஒப்புவித்து அவர் மேல் முழு நம்பிக்கையை வைத்து அமர்ந்திருக்கும் போது அவரே நமது காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வாழ்க்கையிலே அடுத்து என்ன தீர்மானம் எடுப்பது, அடுத்து எங்கே அடி எடுத்து வைப்பது, இப்படியான கேள்விகளுக்கு பதில் தெரியாதவர்களாக ஒரு கூட்டுக்குள் அடைப்பட்ட பறவை போல திக்கு திசை தெரியாமல் கலங்குகின்றீர்களா? நம்மை குறித்து கவலைப்பட ஒரு பரமபிதா இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போனது என்ன? உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். உங்கள் மேல் தன் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். உங்கள் தேவைகளின் நிமித்தம் நீங்கள் மனித ஆலோசனையையும் உதவியையும் மட்டும் நாடி தேடுகிறவர்களாய் இருந்தால் வெறும் மனித ஆலோசனையும் மனிதன் செய்யக்கூடிய உதவியுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனிடத்தில் சென்று அவரது ஆலோசனையையும் அவரது ஒத்தாசையையும் நாடுவோமானால் அவர் தரும் தெய்வீக ஆலோசனையையும் உன்னதத்திலிருந்து வரும் ஒத்தாசையையும் பெற்றுக்கொள்வோம். தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. தெய்வ பிள்ளையே, இன்று நாம் யாரை நம்புகின்றோம்? நமது வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கின்றது? இப்போதே ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். நாம் யாரிடத்திற்கு போக போகிறோம்? மனிதரிடமா அல்லது ஆண்டவரிடமா? நமது வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்க தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 வசனம் 1-2. ஜெபம் செய்வோமா? எங்கள் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்ட இக்கட்டுகளிலும் ஆபத்துகளிலும் மனித ஒத்தாசையை நாடின வேளையை எங்களுக்கு மன்னியும். ஆலோசனை கர்த்தராகிய உம்மையே நாடி வந்து நிற்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன்.